அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நாம் தமிழர் கட்சியின் ஆட்சியின் செயல்பாட்டு வரைவு இன்று காலை அண்ணன் சீமானோட தலைமையில தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஊடகவியலாளர்கள் பத்திரிகையாளர்கள் முன்பு வெளியிடப்பட்டுச்சு. நாம் தமிழர் கட்சி வெளியிட்டிருக்கின்ற அந்த ஆட்சியின் செயல்பாட்டு வரைவுக்கும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மற்ற அரசியல் கட்சிகள் வெளியிடுகின்ற தேர்தல் அறிக்கைக்கும் மற்ற அரசியல் கட்சிகள் கொடுக்கின்ற தேர்தல் வாக்குறுதிக்கும் என்ன வேறுபாடு? மற்ற கட்சிகள் அறிவிக்காத கொடுக்காத என்ன மாதிரியான புது திட்டங்களையும் வாக்குறுதிகளையும் நாம் தமிழர் கட்சி அந்த ஆட்சியின் செயல்பாட்டு வரைவில் கொடுத்திருக்கு. இது ஒண்ணு. அடுத்து, இந்த ஆட்சியின் செயல்பாட்டு வரைவு வெளியிடப்பட்டதுல இருந்து சில தவிட்டு தற்குறிகளான திராவிடர்கள் திட்டமிட்டு ஒரு பொய் பரப்புரைய செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது என்னன்னா, நாம் தமிழர் கட்சியின் ஆட்சியின் செயல்பாட்டு வரைவுல நாம் தமிழர் கட்சி மட்டும் ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 69 விழுக்காட்டின் அடிப்படையிலான சாதி ரீதியான இட ஒதுக்கீட்டை ரத்து செய்து விடுவோம் அப்படின்னு போட்டிருக்கான். அப்படியா? எந்த பக்கத்துல அப்படி குறிப்பிட்டு இருக்கு? என்ன வேடிக்கைன்னா, இந்த ஆட்சியின் செயல்பாட்டு வரைவு வெளியிடப்பட்டதே இன்னைக்கு காலையில தான். ஏறக்குறைய அந்த புத்தகம் 400 பக்கத்துக்கும் மேல இருக்கு. 44 தலைப்புக்கும் மேல நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டை முன்னேற்றுவதற்கான பல அரிய புதிய திட்டங்களை எல்லாம் அந்த தலைப்புகளுக்கு கீழே குறிப்பிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் எண்ணி 3 மணி நேரத்துல இந்த தவிட்டு தற்குறிகளான திராவிடர்கள் படிச்சுட்டு உடனடியா அது குறித்தான விமர்சனங்களையும் தங்களுடைய கருத்துக்களையும் முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. திராவிடர்களுக்கு இவ்வளவு அறிவு எங்க இருந்து வந்துச்சு அப்படிங்கிறத நான் சொல்றேன். இவனுங்க கிளப்பி விட்ட பரப்பி விட்ட அந்த பொய் பரப்புரை இருக்கு தெரியுமா, அது எந்த அளவிற்கு மட்டமானது என்பதை பற்றியும் இந்த காணொளியில விரிவா நாம பேச போறோம். வாங்க காணொளிக்குள்ள போகலாம். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. நெற்றிக்கண் வலையொலி உறவுகளுக்கு வணக்கம். உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் நம்முடைய வலையொலி தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கு. அதனால சேனலை புதுசா பார்க்குற உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலியை பாருங்க. காணொலிகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்டும் பண்ணுங்க. இப்போ வாங்க காணொலிக்குள்ள போகலாம். மாற்று என்ற சொல்லுக்கு தமிழ்நாட்டுல ஏதாச்சும் ஒரு அரசியல் கட்சியை நீங்க அடையாளம் காட்டணும் அப்படின்னா அதுக்கு 100 விழுக்காடு பொருத்தமான கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். எப்படின்னா, 2016 சட்டமன்ற தேர்தலின் போது நாம் தமிழர் கட்சி முதல் முறையாக தேர்தல் அரசியல்ல அடியெடுத்து வச்சாங்க. வழக்கமா இது நாள் வரைக்கும் கடந்த 60-70 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் எப்போதெல்லாம் தேர்தல் அறிவிக்கப்படுகிறதோ அப்போதெல்லாம் இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் ஒவ்வொரு தேர்தலுக்கும் புது புது தேர்தல் அறிக்கையை வெளியிடுவாங்க. அந்த தேர்தல் அறிக்கையில பல புதுமையான விசித்திரமான இலவச திட்டங்களை எல்லாம் வாரி இறைப்பாங்க. இவங்க அறிவிக்கின்ற இலவச திட்டங்களால நாடு எப்படியெல்லாம் பாதிக்கும் என்பதை பற்றி துளி கூட கவலைப்படாம வாக்கு வங்கியை மட்டுமே மனசுல வச்சுக்கிட்டு பல இலவச திட்டங்களுக்கான வாக்குறுதிகளை இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா 2016 சட்டமன்ற தேர்தல்ல இருந்து இந்த காட்சி அடியோட மாறிடுச்சு. அந்த தேர்தல்ல தான் நாம் தமிழர் கட்சி தங்களுடைய ஆட்சியின் செயல்பாட்டு வரைவை வெளியிட்டாங்க. மற்ற கட்சிகள் மாதிரி தேர்தல் அறிக்கையை வெளியிடல, இலவச வாக்குறுதிகளை கொடுக்கல. அது எல்லாத்துக்கும் முழுமையா மாற்றாக புதுமையாக ஆட்சியின் செயல்பாட்டு வரைவை வெளியிட்டாங்க. அது என்னப்பா அது ஆட்சியின் செயல்பாட்டு வரைவு? அதாவது, இப்ப மற்ற கட்சிகள் கொடுக்குறாங்கல்ல தேர்தல் அறிக்கை, தேர்தல் வாக்குறுதிகள், இத யார் வேணும்னாலும் கொடுக்கலாம், நான் கொடுக்கலாம், இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கின்ற சாமானிய தமிழர்களான நீங்க கொடுக்கலாம், ரோட்ல போற வர யாரு வேணும்னாலும் என்ன வாக்குறுதி வேணும்னாலும் கொடுக்கலாம். ஆனா கொடுக்கின்ற வாக்குறுதிகளை எப்படி நிறைவேற்றுவீங்க இத சொல்லணும்ல. அதுதானே ஒரு நல்ல தலைவனுக்கு அழகு. அங்கதான் நாம் தமிழர் கட்சி தங்களுடைய ஆட்சியின் செயல்பாட்டு வரைவை முன் வச்சாங்க. நாங்க வெறும் வாக்குறுதிகளை மட்டும் கொடுக்கல, நாங்க கொடுக்கிற வாக்குறுதிய
எப்படி நிறைவேற்றுவோம், எங்களுடைய ஆட்சியில அரசு எப்படி செயல்படும், நாங்க சொல்லி இருக்கின்ற திட்டங்களை எல்லாம் எப்படி செயல்படுத்துவோம் அப்படிங்கிறத தங்களுடைய ஆட்சியின் செயல்பாட்டு வரைவுல தெளிவா குறிப்பிட்டு இருப்பாங்க. அப்ப நாம் தமிழர் கட்சியோட மாற்று அரசியல் என்பது அந்த இடத்துல இருந்தே தொடங்குது. மத்தவங்கள மாதிரி மாற்று அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்துட்டு ஏற்கனவே இருக்கிற திராவிட கட்சிகள் என்ன மாதிரியான இலவச திட்டங்களையும் வாக்குறுதிகளையும் கொடுத்தாங்களோ அதே மாதிரியான இலவச திட்டங்களையும் வாக்குறுதிகளையும் நாம் தமிழர் கட்சி கொடுக்கல. கொடுத்த வாக்குறுதிய அறிவிச்ச திட்டங்களை எப்படி செயல்படுத்தி காட்டுவோம், எப்படி இந்த நாட்டை மாத்துவோம் அப்படிங்கிறத காட்சிகளாக படம் போட்டு விளக்குவோம். அதுதான் நாம் தமிழர் கட்சி. இதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டை மட்டும் சொல்லிட்டு நாம நேரடியா இன்றைக்கு வெளியிட்ட ஆட்சியின் செயல்பாட்டு வரைவுக்குள்ள போயிடலாம். இப்ப நானும் மாற்று அப்படின்னு சொல்லிக்கிட்டு தாவேகாவும் விஜயும் தமிழ்நாட்டு அரசியல் களத்திற்கு வந்திருக்கிறாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலையும் போட்டி போட போறாங்க. சில நாட்களுக்கு முன்னாடி தாவேகாவின் தலைவர் விஜய் அவர்கள் பெண்களுக்கென்றே சிறப்பான சில வாக்குறுதிகளை கொடுத்தாரு. என்னது? அன்னபூரணி சூப்பர் 6 திட்டம், ஆண்டுக்கு 6 கேஸ் சிலிண்டர் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இலவசம். அண்ணன் சீர் திட்டம், தமிழ்நாட்டுல ஓராண்டுல நடக்கிற ஒவ்வொரு திருமணத்தின் போதும் அந்த திருமணத்தின் மணமகளுக்கு அண்ணன் சீராக ஒரு தரமான பட்டுப்புடவையும் 1 கிராம் தங்கமும் கொடுப்பாராம். அடுத்ததாக தமிழ்நாட்டில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைக்கும் தாய்மாமன் சீராக ஒரு தங்க மோதிரமும் ஒரு வெல்கம் பேபி கிட்டும் கொடுப்பாராம். இப்படி இன்னும் பல இலவச திட்டங்களை அவரு அறிவிச்சாரு. ரைட், ஓகே, நீங்க இலவச திட்டங்களை அறிவிக்கிறீங்க, ஆனா இதையெல்லாம் எப்படி நிறைவேற்றுவீங்க அதை சொல்லணும்ல. விஜய் அவர்கள் அறிவித்த அந்த இலவச திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு தமிழ்நாடு அரசுக்கு மாசம் குறைஞ்சது எப்படி கணக்கு பண்ணாலும் 80,000 கோடியில இருந்து 1 லட்சம் கோடி வரைக்கும் செலவாகும். இந்த தொகையை அவரு எப்படி ஈட்டுவார்? இத கேட்டதுக்கு ஒரு திட்டத்தை சொன்னாரு பாருங்க, முடியல. அதாவது தமிழ்நாட்டுல ஸ்டாலின் சாருக்குன்னு தனியா வரி கொடுக்கப்படுதான். அதாவது தமிழ்நாட்டில் அறிவிக்கப்படுகின்ற ஒவ்வொரு திட்டத்துல இருந்தும் 30% கமிஷனா ஸ்டாலின் சாருக்கு போகுதான். அந்த கமிஷனை எல்லாம் இவர் தடுத்து நிறுத்தி இப்படிப்பட்ட இலவச திட்டங்களை நிறைவேற்றுவாராம். கமிஷன்னா என்னன்னு விஜய்க்கு தெரியுமா தெரியாதா? 1 லட்சம் ரூபாய்க்கு ஒரு திட்டத்தை அறிவிச்சா அதுல 30%, 30,000 ரூபாய் கமிஷனா அரசியல்வாதிகளும் அதுக்கு கீழே இருக்கிற மற்ற துறை அதிகாரிகளும் சாப்பிட்டுருவாங்க, எடுத்துக்குவாங்க. புரியுதா? மிச்சம் இருக்கிற அந்த 70,000 ரூபாயை பயன்படுத்தி தான் அந்த திட்டம் நிறைவேற்றப்படும். அப்படி அந்த 70,000 ரூபாயை வச்சு நிறைவேற்றப்படுகின்ற திட்டம் தரமான திட்டமா இருக்குமா? 1 லட்சத்துக்கு திட்டம் போட்டுட்டு 70,000 ரூபாய்க்கு அந்த திட்டத்தை நிறைவேற்றுனா அது தரமான திட்டமா இருக்குமா? இருக்காது. இப்பவே நீங்க பாப்பீங்களே, அங்கங்க ரோடு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தார ஜல்லியோட மிக்ஸ் பண்ணி அப்படியே சாலையில ஊத்தி வச்சிருப்பாங்க. மக்கள் அதை கையில அப்படியே பேத்து எடுத்துருவாங்க. ஸ்டிக்கரை உரிக்கிற மாதிரி சாலையை உரிச்சு எடுப்பாங்க. ஏன் இப்படி நடக்குது? இதுக்கு பேரு தான் கமிஷன். இந்த வேலையத்தான் நானும் செய்வேன் அப்படிங்கிறாரு. எப்படி? ஒரு திட்டத்துக்கு 1 லட்சம் ரூபாயை ஒதுக்கிட்டு, எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன், ஒரு திட்டத்துக்கு 1 லட்சம் ரூபாயை ஒதுக்கிட்டு அதுல 30,000 ரூபாயை எடுத்து இந்த திட்டங்களை எல்லாம் செய்வீங்களா? அப்ப இந்த திட்டம் தரம் இல்லாம போயிடுமே, அதுக்கு என்ன பண்ணுவீங்க? இதுக்கு பேர் என்ன? வாக்குறுதி கிடையாது, ஏமாற்றுத்தனம். எதையாச்சும் சொல்லி ஓட்டு வாங்குற வாக்கு வங்கி அரசியல், அவ்வளவுதான். மற்றபடி இதுல மக்கள் நலன் அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஆக நாம் தமிழர் கட்சி இந்த வழமையான வாக்கு அரசியல்ல இருந்து மாறுபட்டு ஒரு தூய மாற்று அரசியலை முன்வைக்கிறோம். நாங்க வெறும் வாக்குறுதிகளை மட்டும் கொடுக்கலப்பா, அந்த வாக்குறுதிகளை எப்படியெல்லாம் நிறைவேற்றுவோம், அந்த திட்டங்களையும் வாக்குறுதிகளையும் நிறைவேற்றுவதற்கான நிதியை எங்க இருந்து திரட்டுவோம் அப்படிங்கறதையெல்லாம் தெளிவா குறிப்பிட்டு இருக்கிறாங்க. சரியா? இப்ப இன்று காலை வெளியிட்ட ஆட்சியின் செயல்பாட்டு வரைவுக்கு வந்துருவோம். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சி முன்வைக்கின்ற முழக்கம் எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சியே. இப்படிப்பட்ட தேர்தல் முழக்கங்களை எதற்காக முன்வைக்கிறாங்க? இந்த முழக்கங்கள் தான் ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்தா எப்படிப்பட்ட ஆட்சியை கொடுக்க போறோம் அப்படிங்கிறத மக்களுக்கு எடுத்து சொல்லும். எடுத்துக்காட்டுக்கு கடந்த 2021
சட்டமன்ற தேர்தலை எடுத்துக்கோங்க. அப்ப திமுக ஒரு முழக்கத்தை முன் வச்சுது. என்னது? முடியட்டும் விடியட்டும். அதனால தான் கடந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சிய திராவிட கோஷ்டிகள் விடியல் ஆட்சி அப்படின்னு பெருமை பேசிக்கிட்டு திரிஞ்சாங்க. இப்ப 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக திமுக முன்வைத்திருக்கின்ற முழக்கம் என்ன? வெல்வோம் ஒன்றாக. விஜய் கூட கிண்டலா சொன்னாரு, வெல்வோம் ஒன்றாக, வெல்த் எல்லாம் எங்களுடைய குடும்பத்துக்கு மட்டும். அது உண்மைதானே? இப்ப நாம ஒன்னா சேர்ந்து திமுகவிற்கு ஓட்டு போட்டு வெற்றி பெற வச்சு ஆட்சி அதிகாரத்துல கொண்டு போய் உட்கார வச்சா தமிழ்நாட்டோட வளங்களை எல்லாம் திமுகவும், திமுகவோட தலைமை குடும்பமும், திமுகவோட மற்ற சிற்றரசர்கள் குடும்பமும் சுரண்டி கொழுப்பாங்க. மக்களாகிய நமக்கு ஒண்ணும் கிடையாது. மேல மேல கடன் சுமைதான் ஏறிக்கிட்டே போகும். இப்படிப்பட்ட ஆட்சிக்கு என்ன பேரு, என்ன முழக்கம்? வெல்வோம் ஒன்றாக. அடுத்தபடியாக அதிமுக என்ன முழக்கத்தை முன் வச்சிருக்கிறாங்க? தமிழகத்தை காப்போம், மக்களை மீட்போம். அதிமுக தமிழகத்தை காப்பாற்றிய லட்சணத்தையும் மக்களை மீட்ட லட்சணத்தையும் தான் போன அதிமுகவோட ஆட்சி காலகட்டத்திலேயே பார்த்தோமே. கேவலம். ஒரு தனியார் முதலாளிக்காக சொந்த நாட்டு மக்களையே சுட்டு கொன்ற கேவலமான ஆட்சி தானே இந்த அதிமுக ஆட்சி. தமிழ்நாட்டை அதிக ஆண்டுகள் ஆண்ட ஒரு அரசியல் கட்சி இருக்கு அப்படின்னா அது அதிமுக தான். இத்தனை ஆண்டுகள் தமிழ்நாட்டை ஆண்டு எந்த விதத்துல இவங்க தமிழ்நாட்டை காப்பாத்திட்டாங்க? இவங்க ஆட்சியில மணற்கொள்ளை நடக்காம இருந்துச்சா? தமிழ்நாட்டோட வளங்கள் அண்டை மாநிலங்களுக்கு கடத்தப்படாம இருந்துச்சா? இல்ல. அவங்க ஆட்சியிலையும் எல்லா வளக்கொள்ளையும் நடந்துகிட்டு தான் இருந்துச்சு. அடுத்தபடியாக பாமகவை எடுத்துக்கிட்டா அவங்க தலைமுறையை காப்போம், தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு ஒரு முழக்கத்தை முன் வச்சிருக்கிறாங்க. இப்ப இதன் அடிப்படையில் நாம் தமிழர் கட்சியும் புரட்சி கவிஞர் பாரதிதாசனோட பாடல் வரிகள்ல இருந்து எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சியே அப்படிங்கிற முழக்கத்தை முன் வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நாம் தமிழர் கட்சியின் ஆட்சி எந்தெந்த கொள்கைகளின் அடிப்படையில் செயல்படும் அப்படிங்கிறதையும் 6 சொற்கள்ல அண்ணன் சீமான் அவர்கள் விளக்கி சொல்லிட்டாரு. அது என்ன 6 சொற்கள்? நீர், வயிறு, உயிர், அறிவு, பயன், வளர்ச்சி. புரிஞ்சுதா? அதாவது முதல்ல நீர் வள பெருக்கம். நாங்க ஆட்சிக்கு வந்தா காவேரியில் நமக்கு உரிய நீரை பெற்று தருவோம், பாலாற்றில் நமக்கு உரிய பங்கை பெற்று தருவோம், முல்லை பெரியாறு அணையில் நம்முடைய உரிமையை முழுமையாக பாதுகாக்க போராடுவோம் அப்படின்னு எல்லா அரசியல் கட்சிகளும் வாக்குறுதி கொடுப்பாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அங்க எல்லாம் நம்முடைய உரிமையை சட்டப்படி போராடி நிலை நிறுத்திக்குவோம். அதை தாண்டி நீங்க என்ன புதிய நீர்வள பெருக்க திட்டத்தை முன்வைக்கிறீங்க? இந்த கேள்விக்கான பதில் மற்ற அரசியல் கட்சிகள் கிட்ட கிடையாது, நாம் தமிழர் கட்சி கிட்ட மட்டும்தான் இருக்கு. நாங்க வந்தா ஏற்கனவே இருக்கின்ற நீர்நிலைகளை மீட்டெடுத்து புதிய நீர்நிலைகளை உருவாக்குவோம். தமிழ்நாட்டின் நீர் தேவையில் தன்னிறைவு அடைவதுதான் முதல் நோக்கம். அப்ப முதல் கொள்கை என்ன? நீர். அதன் பிறகு வயிறு, பசி. பசி என்ற சொல்லே இல்லாம நான் ஒழிப்பேன், என் நாட்டுல யாருமே பசியோட இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற வாக்குறுதியை நான் தரேன் அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் அந்த மேடையில ரொம்ப உறுதியா பேசினார். அப்படி பேசினதோட நிக்காம அதை நான் எப்படி செஞ்சு காட்டுவேன் அப்படிங்கிறதையும் விளக்கி சொன்னாரு. வேளாண்மையை அரசு தொழிலாக மாற்றி உணவு பெருக்கத்தில் ஈடுபட்டு மக்களுடைய உணவு தேவையில் தன்னிறைவு அடைவதுதான் நம்முடைய அடுத்த நோக்கம். அடுத்தது உயிர். நீர், வயிர், உயிர். அதாவது தரமான மருத்துவம். 1 ரூபாய் மருத்துவத்துல இருந்து 1 கோடி ரூபாய் மருத்துவம் வரைக்கும் எல்லா தரப்பு மக்களுக்கும் தரமாக இலவசமாக கொடுக்கப்படும். இது உயிர். இது வெறும் வாக்குறுதி மட்டும் கிடையாது. இதை நாங்க எப்படி செய்வோம் அப்படின்னும் அந்த ஆட்சியின் செயல்பாட்டு வரைவுல அண்ணன் சீமான் தெளிவா குறிப்பிட்டு இருக்கிறாரு. நீங்க அந்த ஆட்சியின் செயல்பாட்டு வரைவை முழுமையா படிக்கணும் அப்படின்னா அந்த ஆட்சியின் செயல்பாட்டு வரைவை தரவிறக்கம் டவுன்லோடு செய்யற இணைப்பை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். பதிவிறக்கம் பண்ணி படிச்சு பாருங்க. படிச்சு பார்த்துட்டு அப்புறம் முடிவெடுங்க. யாரு உண்மையான மாற்று அரசியல் சக்தி, யாரு வந்தா இந்த நாடு உருப்படும், யாரு வந்தா இந்த நாடு முன்னேறும் அப்படின்னு அந்த ஆட்சியின் செயல்பாட்டு வரைவை படிச்ச பிறகு உங்களுக்கு தெரியும். அடுத்தபடியாக அறிவு, கல்வி.
கல்வி என்பது மானுட உரிமை, அதை கொடுக்க வேண்டியது ஒவ்வொரு அரசின் கடமை. அதனால தான் நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தா ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை இலவசம். தனியார் பள்ளிகள் கல்லூரிகளுக்கு இணையா இல்ல, அவங்களை விட உயர்தரமான கல்விய இலவசமா கொடுப்போம். ரைட். அடுத்து பயன். நான் படிச்சுட்டேன், படிச்ச படிப்புக்கு வேலை வேணும்ல. இப்ப இந்த திராவிட கட்சிகளை எடுத்துக்கிட்டா, நாங்க தான் உங்களை படிக்க வச்சோம், நாங்க தான் உங்களுக்கு எல்லா அறிவையும் கொடுத்தோம், நாங்க மட்டும் இல்லைன்னா தமிழன் கோமணம் கட்டிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருப்பான் அப்படின்னு எல்லாம் உருட்டுவாங்கல்ல. சரிப்பா, நீங்க எங்களை படிக்க வச்சீங்க, நாங்க படிச்ச படிப்புக்கான வேலை இந்த நாட்டுல இருக்கா? சொல்லுங்க, இந்த நாட்டுல இருக்கா? என்ஜினியரிங் முடிச்சவன், ஏன் PhD முடிச்சவன் கூட இந்த நாட்டுல ஸ்விக்கி சொமேட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கான். இதுதான் நீங்க தமிழ்நாட்டை கல்வியில் உயர்த்திய லட்சணமா? இதுதான் கல்வியில் சிறந்த தமிழ்நாடா? இதுதான் நீங்க தமிழர்களை படிக்க வச்ச லட்சணமா? இப்படிப்பட்ட அவலங்களை எல்லாம் ஒழித்து படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் வேலை, அதை எப்படி கொடுப்பேன்? நானே புதிய புதிய தொழிற்சாலைகளை உருவாக்குவேன், மண்ணின் வளமும் நலமும் சார்ந்த தொழிற்சாலையை உருவாக்குவேன், அதுல எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்கப்படும். அடுத்து வளர்ச்சி. இது வரைக்கும் நான் சொன்னேன்ல, நீரு வயிறு உயிர் அறிவு பயன், இது எல்லாம் ஒன்னா சேர்ந்து நம்முடைய நாட்டிற்கான வளர்ச்சியை தரும். அதுதான் தற்சார்பு தாய்மை பொருளாதார வளர்ச்சி. புரியுதா? நான் எல்லாத்தையும் சுருக்கமா சொல்லிட்டேன், அந்த மாதிரியே சுருக்கமா சொல்லிட்டேன். நீங்க எல்லாத்தையும் விரிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த ஆட்சியின் செயல்பாட்டு வரைவை பதிவிறக்கம் பண்ணி படிச்சு பாருங்க. இப்ப அடுத்தபடியா இந்த தற்குறிகளான திராவிடர்கள் ஆட்சியின் செயல்பாட்டு வரைவு குறித்து பரப்பிய பொய்ய பத்தி பார்க்கலாம். நியூஸ் 18 தமிழ் ஒரு நியூஸ் கார்டு போட்டுச்சான். அந்த நியூஸ் கார்டுல என்ன குறிப்பிட்டு இருக்குன்னா, நான் வந்து பக்கத்துல அந்த நியூஸ் கார்டை காட்டுறேன். அதுல என்ன குறிப்பிட்டு இருக்குன்னா, சாதி ரீதியிலான இடஒதுக்கீட்டை ஒழித்து தமிழ் குடிகளுக்கு இட ஒதுக்கீட்டில் முன்னுரிமை அப்படின்னு போட்டு இருக்கான். இதை புடிச்சுக்கிட்டு பார்த்தீங்களா, சீமான் இடஒதுக்கீட்டை ஒழிக்கணும்னு பேசுறாரு. அதனால தான் நாங்க சொல்றோம், அவர் பாஜகவோட பி டீம், RSS ஓட கைக்கூலி, ஆரிய பார்ப்பனர்களோட அடிமை, இவர் சொன்ன பிராமண கடப்பாறை அப்படிங்கிறது இதுதான், அப்படி இப்படின்னு வளர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? இப்படி ஒரு நியூஸ் கார்டை நியூஸ் 18 தமிழ் வெளியிடவே இல்லை. இது எடிட்டர், இது ஒரு போலி. உண்மையான நியூஸ் கார்டு எப்படி இருந்துச்சு தெரியுமா? நான் படிக்கிறேன், கேளுங்க. பக்கத்துல இருக்கு, நீங்களே பாருங்க. இடஒதுக்கீட்டில் தமிழர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் வகையில் மாற்றம் கொண்டு வரப்படும். இதத்தான் சொல்லியிருக்கு. எந்த இடத்துலையும் சாதி ரீதியான இடஒதுக்கீட்டை ரத்து செய்வோம் அப்படின்னு போடவே இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டில் தமிழ் குடிகளுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. இதுல என்ன தப்பு இருக்கு? சரி, ஏன் அப்படி சொல்லணும்? ஏன் தமிழ் குடிகளை மட்டும் தனியா மென்ஷன் பண்றாரு? ஏன்னா இப்ப சாதி ரீதியான இடஒதுக்கீடு மட்டும்தான் இருக்கு. அதாவது தமிழ்நாட்டுல BC, MBC, அதன் பிறகு ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப், இந்த கேட்டகரிக்குள்ளதான் அந்த இடஒதுக்கீடு இருக்கு. இப்ப பொதுவா BC, பொதுவா MBC, பொதுவா SC, பொதுவா ST அப்படின்னா அதுல தமிழ்நாட்டில் வசிக்கக்கூடிய பிற மொழி இனத்தை சேர்ந்த அந்தந்த BC சமூகத்தவர்களும் MBC சமூகத்தவர்களும் SC சமூகத்தவர்களும் ST சமூகத்தவர்களும் இந்த பட்டியலுக்குள்ள வந்துருவாங்க. சரியா? இன்னைக்கு தமிழ்நாட்டோட ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறது யாரு? பிறமொழியாளர்கள். அப்ப ஆட்சி அதிகாரத்துல இருக்கிற பிறமொழியாளர்கள் அவங்க தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி குறைவான எண்ணிக்கையில் இருக்கின்ற தங்களுடைய சமூகத்தை சேர்ந்தவர்களை லாபி பண்ணி அவங்களுடைய சமூக எண்ணிக்கையை விட அதிகமான எண்ணிக்கையில அரசு பணிகள்ல கொண்டு வந்து உட்கார வச்சிருவாங்க. நான் சொல்றது கற்பனை கதை அல்ல. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஐயா மதிப்பிற்குரிய KKSSR மற்றும் KN நேரு அவங்களுடைய ஜாதி சங்க மாநாட்டுல கலந்துகிட்டாங்க. ரெட்டியார் சங்க மாநாட்டுல கலந்துகிட்டு பேசுறாங்க. அந்த மாநாட்டுல ஐயா KKSSR என்ன சொன்னாரு நினைவு இருக்கா? நீங்க வாங்க, எங்க முன்னாடி வந்து உட்காருங்க, நாங்க ரெட்டியார் அப்படின்னு மட்டும் சொல்லுங்க, உங்களை உள்ள கொண்டு போக வேண்டியது என்னுடைய பொறுப்பு அப்படிங்கிறாரு. அனைத்து மக்களுக்கும் பொதுவான ஒரு அமைச்சர் தன்னுடைய சமூகத்தவர்களுக்கு மட்டும் சிறப்பு சலுகை கொடுக்கிறேன் அப்படின்னு பேசுறாரு. இது அவர் எடுத்துக்கொண்ட சத்திய பிரமாணத்திற்கு எதிரான ஒன்று, சமூக நீதிக்கு முற்றிலும் முரணான ஒன்று, எதிரான ஒன்று. ஒவ்வொரு சமூகமும் எவ்வளவு எண்ணிக்கையில இருக்கிறாங்களோ அவ்வளவு எண்ணிக்கைக்கான
பிரதிநிதித்துவத்தை, முதன்மைய அவங்களுக்கு கொடுக்கணும், வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும். அதுக்கு பேரு தான் சரியான சமூக நீதி. ஆனா இங்க என்ன நடக்குது? எண்ணிக்கையில் குறைவாக இருக்கக்கூடிய பிற மொழியாளர்கள் அவங்களோட எண்ணிக்கையை விட அதிகமான இடங்களை தமிழ்நாட்டுல அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதை எப்படி ஒரு தமிழர்களா நாங்க அனுமதிக்க முடியும்? அதனால தான் அண்ணன் சீமான் என்ன சொல்றாரு? இட ஒதுக்கீட்டில் தமிழர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். தமிழ் குடிகள் அப்படின்னு கூட அவரு சொல்லல. தமிழர்களுக்கு, தமிழ் சமூகங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும். அப்படின்னா பிற மொழியாளர்களுக்கு நீங்க இட ஒதுக்கீடு கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டா அப்படியும் கிடையாது. அவங்களோட எண்ணிக்கை எவ்வளவு இருக்கோ அதற்கு ஏற்றாற்போல் அவர்களுக்கு உண்டான இட ஒதுக்கீடு கட்டாயம் வழங்கப்படும். அப்படி இல்லையா, மற்ற மாநிலங்கள்ல தமிழர்களுக்கு எவ்வளவு இட ஒதுக்கீடு இருக்கோ அதே அளவிற்கான இட ஒதுக்கீடு தமிழ்நாட்டிலையும் பிற மொழியாளர்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி இருக்கிறோம். இதுல ஏதாச்சும் தப்பு இருக்கா? இது நாம் தமிழர் கட்சியோட ஆட்சியின் செயல்பாட்டு வரைவில் 43வது பக்கத்துல 2வது தலைப்புல விரிவா கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்களே எடுத்து படிச்சு பாருங்க. எந்த ஒரு இடத்துலயும் நாம் தமிழர் கட்சி இட ஒதுக்கீட்டை ரத்து செய்யும் அப்படின்னு எல்லாம் சொல்லவே இல்லை. ஆனா அப்பட்டமான ஒரு பொய்ய இந்த தவிட்டு தற்குறிகளான திராவிடர்கள் பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களை எதுக்காக நாம இவ்வளவு கடுமையா திட்டோம் அப்படின்னு இப்ப உறவுகள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எதுக்காக இவனுங்களை தவிட்டு தற்குறிகள்னு சொல்றோம், எதுக்காக இவனுங்களை அரைகுறைகள்னு சொல்றோம், எதுக்காக இவனுங்களை அப்பம் பேரு தெரியாதவனுங்க அப்படின்னு சொல்றோன்றதுக்கான காரணம் இப்ப உங்களுக்கு புரிய வந்திருக்கும். சரியா? இதையெல்லாம் விட்டுருங்க, நான் சொல்றதையும் விட்டுருங்க, நீங்க படிச்சு பாருங்க. கீழே இணைப்பு தரேன். நாம் தமிழர் கட்சியின் ஆட்சியின் செயல்பாட்டு வரைவை பதிவிறக்கம் பண்ணி நீங்க படிச்சு பாருங்க. படிச்சு பார்த்துட்டு நீங்க சுயமா முடிவெடுங்க. சரியா? இதுக்கு மேல இதுல விளக்கி சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. நம்ம எல்லாருக்கும் அறிவுன்னு ஒண்ணு இருக்கு, அதை வச்சு சுயமா சிந்திச்சு முடிவெடுப்போம். சரியா? இல்ல என்னால படிக்க முடியாது, எனக்கு சோம்பேறித்தனமா இருக்கு அப்படின்னா கவலையை விடுங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல ஒவ்வொரு காணொலியா போட்டு இந்த ஆட்சியின் செயல்பாட்டு வரைவை அண்ணன் சீமான் விளக்கி சொல்லுவாரு. காணொலியை பார்த்து புரிஞ்சுக்கோங்க. சரியா? மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்கள் நெற்றிக்கண், நான் உங்கள் மகிழன். படிப்போம், பகிர்வோம், பயன்பெறுவோம், கற்போம், கற்பிப்போம், களமாடுவோம். தமிழ் வெல்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வளர்க, தமிழ் தேசியம் மலர்க, மலர்க, மலர்க. நன்றி, வணக்கம்.